அரசியல் என்பது பொழுதுபோக்கல்ல, அது ஒரு புனிதமான பணி அப்படிங்கிறாரு. இல்லை ஐயா, இது வந்து என்னென்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து டிராமாட்டிக்கான ஒரு வசனங்க. ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி தான், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி தான். கட்சி இப்போ ஆரம்பிக்கிற அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறோம், அதுதான் இவங்களோட இலக்கு. அந்த 100 கோடி தூக்கி போட்டு வந்து நான் மக்களுக்கு பணி செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து மிகப்பெரிய வரவேற்கலாம். ஒரு பிரேவ் ஆக்ட். அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புதன். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம விஜய் அரசியலை பற்றி நம்ம பேசினோம். இப்போ வந்து அவரோட அரசியல் கட்சியை பொறுத்தளவுக்கு இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம சொல்லலாம், சினிமா பாணியில். தமிழக வெற்றி கழகம்னு பேர் சூட்டியிருக்காங்க. இந்த பெயரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் முதல்ல வந்து இப்போ அரசியலுக்கு பகிரங்கமாக வரான்னு சொன்ன விஜய்க்கு வந்து மனப்பூர்வமாக நான் வாழ்த்து சொல்லிடுறேன். ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு 12-13 வருஷமாக வந்து அவருடைய அரசியல் வருகை வந்து எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து நிச்சயமாக அவர் வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இப்போ தான் இந்த ஒரு 6 மாதமாக வந்து அவருடைய அரசியல் பணிகள், அரசியல் செயல்பாடுகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சுது. அப்படி தெரிய ஆரம்பித்த வேகத்திலே வந்து அவர் களத்துக்கு வந்துட்டார். கட்சி பெயரை சொல்லிட்டாரு. தன்னுடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தெளிவாக வந்து அவர் முன் வச்சுட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து அவருக்கு மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பெயர், அதாவது தமிழக வெற்றி கழகம், இந்த பெயரும் கூட வந்து எதிர்பார்க்காத ஒரு பெயர் தான். ஏன்னா அவர் கழகம்ன்ற பெயரை வந்து வைக்க மாட்டாருன்னு தான் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கழகம்ன்ற பெயரே வச்சிருக்காரு. அதே போல் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு புது வித்தியாசமான ஒரு பேர். வெற்றிங்கிறத திராவிடங்கிற வார்த்தையை அவங்க சேர்க்கல. ஆமாம், சேர்க்கலை. ஆனால் வெற்றிங்கிறத அவர் தலைப்பிலே அந்த கட்சி பேர்லேயே வந்து வச்சுருக்காரு. அந்த வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. இனி வரும் காலம்தான் வந்து அதுக்கு பதில் சொல்லும். 3 பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் முதல் பேராகிராஃப்லேயே அவர் என்ன சொல்கிறாரு? மக்கள் பணியாற்றுவதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி வச்சு மக்கள் பணியாற்ற முடியாதுங்கிறாரு. அப்புறம் வந்து எண்ணி துணிக கருமங்கிறார், துணிஞ்சு செயல்படணுங்கிறாரு. அந்த அறிக்கையை எப்படி நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு மேம்போக்கான அறிக்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பெருசாக டீப்பாக வந்து அவர் எதை பற்றியும் ரொம்ப விவரமாக எதுவும் குறிப்பிடல. எல்லாரும் சொல்கிற பொதுவான குற்றச்சாட்டு, பொதுவான தீர்வு, அப்படி பொதுவாக தான் வந்து சொல்லியிருக்காரு. சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா? சரி, சிஸ்டத்தில் என்னென்ன மாற்ற போகிறீங்க, எப்படி மாற்ற போகிறீங்க, அதுக்கான விவரத்தை அவர் சொல்லலை. அவர் அதே போல் தான் விஜய் வந்து நிர்வாக சீர்கேடு, ஊழல், இது வந்து பிளவுபடுத்துகிற சக்திகள், மதத்தால் பிளவுபடுத்துகிற, ஆமாம், மதம் சாதி இதால் பிளவுபடுத்துகிற சக்தி, இதெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது பொதுவாக முன்வைக்கிற குற்றச்சாட்டு தான். இப்போ இந்த ஊழல் யார் பண்ணுறாங்க, மதம் ஜாதியால் யார் பிளவுபடுத்த பார்க்குறாங்க, இதையெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லணும். அந்த சக்திகள் யார் அப்படிங்கிறதே சொல்லணும், அடையாளப்படுத்தணும். அவர் வந்து இப்போ இதுதான் முதல் படி, முதல் கால் எடுத்து வச்சிருக்காரு. இப்போவே எல்லாத்தையும் சொல்லுன்னு நம்ம சொல்கிறதான் வந்து நியாயமாகாது. ஆனால் இனி வரும் காலத்தில் அவர் அதை தெளிவாக முன் வச்சா மட்டும்தான் அவர் மீதான பார்வை வந்து ரொம்ப கூர்மையாகவும் அவருக்கான வாக்கு வங்கிங்கிறது வலுப்படும். சரி, விஜய் வந்து தெளிவாக ஒரு பார்வை வச்சிருக்காரு, இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்கிறாரு, அதில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம அவருக்கு ஓட்டு போடணுன்ற சிந்தனை என்னைக்கு வரும்னா இவர் இதை வெளிப்படையாக பேசும்போது தான் வரும். அது அவர் இன்னொரு கருத்தையும் சொல்கிறார் பர்சனலாக. அது அரசியல் என்பது பொழுதுபோக்கல்ல, அது ஒரு புனிதமான பணி அப்படிங்கிறாரு. இல்லை ஐயா, இது வந்து என்னென்னா கொஞ்சம் அதெல்லாம் வந்து டிராமாட்டிக்கான ஒரு வசனங்க. அதெல்லாம் வந்து அரசியல் நாடகத்தனமான வசனங்கள். இன்னொன்று, பொதுவாகவே எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதெல்லாம் அரசியல் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் இப்போ பலமுறை நம்ம பேசணும் தான், இது அதிகாரம் கைக்கு வந்த பிறகு தான் அதை செய்யணுமா? அதிகாரம் இல்லாமல் பண்ணுற அரசியல் ஆகாதா? தந்தை பெரியார் எந்த அதிகாரத்தை வச்சு இவ்வளோ பெரிய சமூக தேர்தலே நிற்கலையே, இப்போ எவ்வளோ பெரிய சமூக புரட்சி பண்ணியிருக்காரு. அவரை விட ஒரு புரட்சிக்காரனை, அவரை விட அதிகாரம் இல்லாமலேயே வந்து அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆட்டி படிச்ச ஒருத்தரை பார்க்க முடியும். அம்பேத்கர் அதானே. அண்ணல் அம்பேத்கருக்கு என்ன அதிகாரம் இருந்தது? அதிகாரத்தை தூக்கி போட்டு தான் வந்து அவர் வேலைக்கு களத்தில் இறங்கினார். ஸோ அந்த மாதிரி செய்யணும்னு இறங்கினா எவ்வளோ வேணால் செய்யலாம். இது வந்து என்னென்னா அதிகாரம்ங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அது இருந்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் அதில் யாரும் சக்சீட் ஆகிறது. சமகால தமிழக அரசியல் சூழலில் ஒரு கட்சி நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவை அப்படின்னு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது 10ஓட 11 போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கட்சி தேவையில்லை. ஆனால் உண்மையிலே வந்து அவருக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்து
அதுக்கான தெளிவான பார்வை முக்கியமாக வேணும். இப்போது நிர்வாக சீர்கேடுனா இந்த நிர்வாகத்தை நீங்கள் எப்படி சீர்படுத்த போகிறீங்க, அந்த விஷன் அவருக்கு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும் முதல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அமெரிக்கா இல்லாட்டி ஒரு லண்டன் இல்லாட்டி வேற நாடுகளில் தயாரித்து வர தொண்டர்கள் கிடையாது. இந்த மண்ணிலேயே வாழ்ந்து இருக்கிற சூழலே புரிஞ்சவங்க தான் வராங்க. ஆமாம், இவங்க முதல்ல அந்த சூழலுக்கு வரணும். இப்போ விஜய் சொல்கிற அந்த புனிதமான பணிங்கிறதெல்லாம் அவங்க உணரணும். அதாவது எந்த அரசியல் தொண்டர்களுக்கும் அந்த உணர்வே கிடையாது. அரசியல் கட்சி ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கனாலே சரி, நம்ம ஏற்கனவே இந்த கட்சிகளெல்லாம் இருந்தோம், நம்ம எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கல, பலனும் கிடைக்கல, இவர் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறாரு, முதல்ல போய் சேர்ந்துட்டாக்கா, முதல்ல போய் துண்டு போட்டால் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம், ஏதாவது உள்ளுக்குள்ளே பண்ணி ஆதாயம் தேடலாம். இந்த மனநிலையில் உள்ளவர்கள் தான் 99.99% ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா? புனிதம் மக்கள் பணி அப்படின்னு நினைப்பாங்களாங்கிறது ஒரு இதா இருக்கு. இது ஒரு வசனமா இருக்கே தவிர உண்மையா நம்ம களத்துல பாக்குறோம்ல. அதைத்தான் சொல்றேன், அது நாடகம், அரசியல் நாடக வசனங்கள் அதெல்லாம் யாரும் பொருட்படுத்தவும் தேவையில்லை. அதை பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம பேச வேணாம். களத்துக்கு வந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது தான் பேசும். இப்போ அவர் இது ஒரு புனித பணின்னு சொல்கிறாரு, புனிதமான ஒரு பணி, இது தொழில் இல்லை எனக்கு, அதனால தான் சினிமாங்கிற தொழிலை விட்டுட்டு நான் இந்த புனித பணியை செய்ய வரேன்றாரு. நல்ல விஷயந்தான், உண்மையிலே வந்து மிகப்பெரிய தியாகம் அது. 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற ஒருத்தன் அந்த 100 கோடி தூக்கி போட்டு வந்து நான் மக்களுக்கு பணி செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து மிகப்பெரிய வரவேற்கலாம், ஒரு பிரேவ் ஆக்ட் அது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படி வந்து களத்தில் இறங்கின பிறகு உண்மையான நோக்கு மக்கள் பணியா அல்லது அந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நினைக்கிறத சாதிக்கிறதா, இதுதான் வந்து முக்கியம். இந்த கேள்விதான் முக்கியம். விஜய் வந்து அவங்க ஒரு முதல் தேர்தலை அவங்க சந்திக்கும் போது தான் அந்த அனுபவம் அவங்களுக்கு வரும். ஆமா ஆமா, இந்த அது மட்டும் இல்லை, இப்போ 2 ஆண்டு டைம் எடுக்கிறார் இல்லையா, 2026க்கு இந்த 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷத்துல அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் எப்படி போகுது அப்படிங்கிறதே நம்ம காட்டுறோம். இவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க, இலக்கு என்ன, யாரை ஆதரிக்கிறாங்க, இந்த மண்ணுக்கு எது வேணும் எது வேணாம், இதை தீர்மானித்தாலே போதும். ஸோ அதிகாரம் இருந்தால் தான் மக்கள் பணி செய்ய முடியும், அதிகாரம் இருந்தால் தான் அதை சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அது கூட வந்து ஒரு விதமான ஒரு நாடகம் தான். அதிகாரம் இல்லைன்னா கூட மக்கள் பணியை சரியாக செஞ்சால் பவர்ஃபுல்லாக, அதை விட ஒரு பெரிய பவர் வந்து எங்கேயும் கிடையாது. தானாகவே மக்களுடைய ஆதரவு வந்து பெருகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நீண்ட கால ஒரு பயணத்தில் தான் இதெல்லாம் முடியும். இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி தான், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி தான். கட்சி ஆரம்பிக்கிற அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறோம், அதுதான் இவங்களுடைய இலக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அம்பேத்கர் வழி, பெரியார் வழியெல்லாம் வந்து அவங்க ஒத்துவார். நீங்கள் சொல்கிறது மாதிரி இன்னமும் கூட விஜய் வந்து வெளிப்படையான அரசியலுக்கு வரல. என்னன்னா இந்த அறிக்கை கூட ஒரு பொதுவான அறிக்கையாக தான். ஆமாம், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறாங்க. அது வரைக்குமே ஒரு மௌனம் தான் நீடிக்குது. அதாவது 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது தான் இவங்க யாரையும் எதிர்ப்பாங்கன்னு ஒன்றும் இல்லை. பாதுகாப்பான ஒரு அரசியல், பாதுகாப்பான ஒரு பயணம் இது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நிர்வாக சீர்கேடுன்னு சொல்றீங்களா, யாரால நிர்வாக சீர்கேடு சொல்லுங்க? மதம் சாதியால் பிளவுபடுத்துகிற சக்திகள்னு சொல்றீங்களா, உண்மையிலே பாராட்டுறா. யார் அந்த சக்தி? இங்கே தானே இருக்கான் அந்த சக்தி, எங்கேயும் வெளிநாட்டில் இல்லைல்ல. அவன் யாருன்னு காட்டுங்க. இதை வெளிப்படையாக காட்டினா இந்த அறிவார்ந்த சமூகம் மொத்தம் பின்னாடி நிற்கும். வெளிப்படையாக சொல்லுங்க, இவன் தான் நிர்வாக சீர்கேடு பண்ணுறான், அவன் ஊழல் பண்ணுறான், இவனால தான் வந்து மக்கள் பிளவுபட்டு நிற்கிறாங்க, மக்களை பிரித்து அவங்கள அதன் மூலம் ஆதாயம் அடைஞ்சு அதிகாரத்தை ருசி பார்க்குற ஓனா இவன் தான் சொல்லிட்டு நீ கையை காட்டு, உன் பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. விஜய் என்ன சொல்றாருன்னா அரசியல் என் வேட்கை அப்படிங்கிறார். அவரு ரொம்ப வருஷமாவே இந்த அரசியல் இது இருக்கோ அவர்கிட்ட. ஆனால் அதுதான் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விஜய் என்பவர் வந்து வளர்த்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதியாகவே வரணும்னு சொல்லிட்டு அவர் வளர்த்தெடுத்த மாதிரி உணர்வுகளோட வளர்க்கப்பட்டவர். எப்படின்னா அவர் வந்து முதலாக சினிமாவுக்குள்ள வரும்போது ஒரு நடிகனானா போதுன்னு தான் வந்தார். அவருடைய வேட்கை ஒரு நடிகன் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு நட்சத்திரம் ஆகணுன்றது தான் அவருடைய வேட்கையாக இருந்தது. யாரை மாதிரி? இங்கே இருக்கிற சக நடிகர்கள், அது ஒரு விஜயகாந்த் மாதிரி அல்லது அன்னைக்கு இருந்த முரளி, கார்த்திக், பிரபு, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாராக இருந்தால் போதுன்றது தான் அவருடைய வேட்கையாக இருந்தது. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிறது அவருடைய வேட்கையாக மாறுச்சு. புரியுதா? அவரோட வேட்கை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறுதுன்றது. இப்போ வந்து அதிகாரத்துக்கு வரணும், முதல்வர் ஆகணும், மக்களுக்கு நான் பணி செய்கிறேன் அதை வச்சுக்கிட்டு அப்படின்றாரு. இது ஒரு வேட்கைன்னு சொல்கிறேன். இந்த வேட்கை எப்போ அவருக்கு ஆரம்பிச்சது? 2009 ஆரம்பிச்சது.
அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த வேட்கை அவருக்கு கிடையாது. அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து அவருடைய ஒரே நோக்கம் நம்பர் 1 இடத்துக்கு வரணும், ஒரு முதல் இடத்தில் உள்ள நடிகன் அப்படின்னு வரணும், சம்பளத்தில் வந்து முதலிடத்தில் நிற்கணும். இதுதான் அவருடைய வேட்கையாக இருந்தது. ஸோ இந்த 10 ஆண்டு காலத்தில் தான் அவருடைய வேட்கை என்பது அதிகாரத்தை நோக்கியதாக மாறுச்சு. அதனால் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அரசியல்வாதியாக வந்தேன், நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதுதான் லட்சியம், நான் படிக்கும்போதே எதாவது லட்சியம்னு சொன்னால் அது பொய். அது அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அந்த கட்சி, அந்த பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு கீழே அந்த இது இருக்குது. அதை பொதுவாக அந்த ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறா, அது கடைசி வரைக்கும் இந்த கொள்கையில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற இருக்கணும் தான், உண்மைதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஏன்னா அரசியல்லையும் சினிமாவிலையும் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர பகைவன் இல்லை, நண்பன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசியில் வந்து திடீர்னு புது நண்பர்கள் உள்ளே சேர்ந்து இன்னைக்கு யாரெல்லாம் மதத்தாலும் சாதியாலும் பிரிக்கிறாங்கன்னு இவர் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டு அரவணைச்சிட்டு நின்னாங்கன்னா அப்படி மாறாமல் இருக்கணுன்றது தான் வந்து பொதுவாக. சரி, ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு தலைவராக அவர் வராரு, அவரை வரவேற்கிற எல்லாருடைய மனநிலையும் அதுதான். வர்றவன் வந்து திருப்பி போய் அந்த குட்டியில் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். விஜய் வந்து அதை செய்யாமல் இருந்தாருன்னா நல்லது. ஏன்னா இப்போ ரஜினி வந்து 70 வயசில் அரசியலுக்கு வரேன்னாரு, 72 வயசில் நான் அரசியலுக்கு வரலன்ட்டார், அவர் சாப்டர் முடிஞ்சு போச்சு. விஜய் அப்படி இல்லை, 50 வயசு தான். 50 வயசு தான் ஆகுது புத்தன். எப்படி பார்த்தாலும் இன்னும் 20 வருஷத்துக்கு மேலே, இந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேலே அரசியலில் நிற்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும், செயல்பட முடியும் இல்லையா? உடல்நிலை ஒத்துழைச்சா இன்னும் 25 வருஷம், 1/4 நூற்றாண்டு காலம் இந்த தமிழக அரசியலை அவரால் வந்து நிற்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு நீண்ட பயணம் அவருக்கு முன்னே நிற்கும் போது தன்னுடைய கொள்கையிலும் சரி, சொன்ன வாக்கிலும் சரி, சுத்தமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்படி நின்னாருன்னா இல்ல சின்னம், என்ன கட்சியோட கொடி இதெல்லாம் இப்பதான் அறிவிக்க போறோம். அது வந்து ஒரு அரசியல் கட்சியா சொல்ல போறது. இப்போ இந்த பொதுவாக ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல, நான் ஆனஸ்டா இருப்பேன், இவன் இப்படி எல்லாம் இந்த இதெல்லாம் செய்வேன், நான் நிர்வாக சீர்கிட்ட சரி பண்ணும், ஊழல் எல்லாம் பார்த்துப்பேன், மதவாத சக்திகள் வந்து அண்ட விடாமல் பார்த்துப்பேன்லாம் சொல்றாரு இல்லையா? இதில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதில் அவர் நேர்மையா சரி ஸ்டெடியாக நின்னாருனாலே பெரிய விஷயம்தான். இப்போ இந்த 2026க்குள்ள படங்கள்ல நடிப்பாரா அவர்? நான் சினிமாவை விட்டு விலகிறேன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு படம் நடிக்கிறாரு. அது ஒரு மெகா பட்ஜெட் படம் தான். அது ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் அதை தயாரிக்க போறாரு. ராஜமௌலியோட RRR அந்த படத்தை எடுத்தாங்க இல்லையா, அந்த நிறுவனம் தான் இவருடைய கடைசி படத்தை தயாரிக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, இந்த கட்சியோடைய அந்த வளர்ச்சி, இந்த கட்சியோடைய நோக்கம், இந்த கட்சியோட சித்தாந்தம், இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இனிமேட்டு தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சு இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட மீடியா உலகத்தில் ஒரு பிரளயம் மாதிரி தான். நீங்கள் எந்த சேனல், எந்த யூடியூப், எந்த சமூக வலைதள பக்கத்தை திறந்தாலும் விஜய் கட்சி, விஜயோட அந்த நோக்கம் என்ன பண்ண போகிறாரு, யார் கூட கை குக்க போகிறாரு, அடுத்த தேர்தலில் எப்படி அவர் பதவிக்கு வருவாரா மாட்டாகிறா அப்படிங்கிற வரைக்கும் இந்த 4 மணி நேரத்தில் விவாதம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இன்று இரவு மாலை நடக்கிற எல்லாமே அதை விவாதங்கள் எல்லாமே இதான். ஆமாம், அந்த அளவுக்கு வந்து இப்போ இன்னைக்கு முதல் நாளே இப்படி ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக தான் இது மக்கள் மத்தியில் போய் சேரும். அதற்கான வேலையை அவரும் வந்து செய்வார், அவர் இயக்கத்தவர்களும் செய்வாங்க. அதை வந்து சரியான கொள்கையை மக்களுக்கு எந்த வகையிலையும் வந்து இந்த மறைமுகமாக ஒரு கூட்டு வச்சுப்பாங்கல்ல, நேராக சொல்கிறது ஒன்று, ஆனால் பின்னாடி திரைமறைவில் வேற ஒரு பேரம் நடக்கல, அது நடக்காமல் ஹானஸ்டாக ஒரு அரசியல் பண்ணால் இவருடைய இயக்கம் நிச்சயமாக மக்கள் இதில் கட்சியை வந்து ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்களை வச்சு தான் இதை நம்ம முடிவு பண்ண முடியும். ஆமாம்மா, நிச்சயமா. அது வந்து ஆதரவு எதிர்ப்பு எப்படி தெரியும்? இது எப்படிப்பட்ட கட்சின்னு தெரிய ஆரம்பிச்சதுனாலே வரும். விமர்சனத்தை பற்றி தானே அது மாறும். ஆமா, இவர் யாரை விமர்சிக்கிறாரோ அப்பதான் அது தெரிய வரும். இவரு களத்தில் நின்று எனக்கு யார் பொது எதிரி, மக்களுக்கு யாரெல்லாம் தப்பு பண்றாங்க, இதை வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இவருக்கான ஆதரவு எதிர்ப்புங்கிறது வந்துடப்போகுது. எதிர்காலத்தில் இவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எது கணிக்க முடியுதா? இல்லை, ஏன்னா அரசியலில் எது எப்போ நடக்குன்னு தெரியாது, யார் கூட போய் எப்போ கூட்டு சேருவாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது வந்து இவர் வந்து தூய்மையானவர், இவர் உத்தமர், அல்லது இவர் வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம யாரையும் இப்போ சொல்ல முடியாது. ஒருத்தர் உள்ள புதுசாக வராரு, வெளிப்படையாக தன்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, வரும்போது வந்து அவரை வரவேற்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு செய்ய முடியும். அந்த வகையில் விஜயை வந்து நான் உண்மையிலே மனசார வரவேற்கிறேன். வந்து நேர்மையான அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.